அதிகாரம் 8. உபாகமம் 6வது அதிகாரத்தில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உபதேசம் பண்ணும் வேண்டும் என்று மோசே போதித்தார். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. உபாகமம் 6:7. மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு திரும்ப திரும்ப சொல்லி போதித்திருக்கிறார். இந்த அதிகாரத்தில் மோசே தன்னை இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு தகப்பனாகவும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் தன்னுடைய பிள்ளைகளாகவும் பாவித்து அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய அவர்கள் சாவதானமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு வனாந்திரத்திலே மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். மோசே கர்த்தருடைய மகத்தான கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த வசன பகுதியில் மறுபடியுமாய் ஞாபகப்படுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியாயங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு மறுபடியுமாய் போதிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரிக்க போகிற தேசம் நல்ல தேசமாக இருக்கிறது. கானான் தேசத்தை பற்றிய விவரத்தை மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் தாழ்ச்சி இல்லாமல் செழிப்படைந்திருப்பார்கள். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்திருக்கும் போது தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை மறந்து வேறே தேவர்களை சேவித்தால் அவர்கள் நிச்சயமாய் அழிந்து போவார்கள்.